உங்ககிட்ட நான் கதை சொல்ல வந்து ரொம்ப நாள் ஆச்சுல. ரொம்ப லேட்டாக வீடியோ போடுறேன், எனக்கே தெரியுது. அதனால இதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் ஆகாமல் பார்த்துக்கிறேன், ஓகேவா? எப்பவும் போல் இன்னைக்கு என்ன கதையோடு வந்திருக்கேன்னா, ஒரு பேய் கதையோடு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு பேய் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெடிக்கல் படிக்கிற கேர்ளுக்கு அவங்க படிக்கிற காலேஜில், அதுவும் காலேஜ் லேபில் நடந்த ஒரு அமானுஷ்யமான பேய் கதையை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். இதே மாதிரி அமானுஷ்யமான பேய் கதைங்க உங்கள் வாழ்க்கையிலே நடந்திருந்தா அதை நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இந்த இன்ஸ்டா மூலமாக வந்து என்கிட்ட நீங்கள் சொல்லலாம். அதுவும் கேட்கறதுக்கு இல்லை, அப்படியே பயங்கரமான அமானுஷ்யமான கதையாக இருந்தால் அதையும் வீடியோவாக நான் உங்களுக்காண்டி போடுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கள, அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட், அவங்க படிக்கிற காலேஜ் லேபில் அவங்களுக்கு நடந்த அமானுஷ்யமான பேய் கதையை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன்ல. அந்த கேர்ள் வந்து எங்கே இருக்காங்கன்னா, அவங்க வந்து கேரளில் தான் ஒரு காலேஜில் படிச்சிட்ருக்காங்க. அந்த கேர்ளோட ரியல் நேம் வேணாம், அவங்களுக்கு வந்து நானே ஒரு பேர் வைக்கிறேன். அவங்களுக்கு வந்து கீர்த்தின்னு பேர் வச்சுக்கலாம். அந்த கேர்ளுக்கு வந்து இது அவங்க ஒரிஜினல் நேம் கிடையாது, இது நானாக வைக்கிற பேர். எனக்கு பேர் வைக்கிறது கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறையா பேருக்கு நானே பேரெல்லாம் வைக்கிறேன். ஓகே, கீர்த்தி. இந்த கேர்ளுக்கு வந்து கீர்த்தின்னு பேர் வச்சுக்கலாம், ஓகேவா? கீர்த்தி வந்து கேரளில் இருக்கிற ஒரு பொண்ணு தான். அங்கே இருக்கிற காலேஜில் தான் இவங்களும் படிச்சிட்ருக்காங்க. காலேஜோட நேம் வேணாம், இன்னமும் அந்த காலேஜ் வந்து ரன்னில் தான் இருக்குது. கீர்த்தியும் இன்னமும் அந்த காலேஜில் படிச்சுட்டு தான் இருக்காங்க. மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்னாலே காலேஜ் கிளாஸ் ரூமில் இருக்கிறத விட அவங்க காலேஜ் லேபில் தான் அதிக நேரம் இருப்பாங்க. அது ஏன்னா கிளாஸ் ரூமில் அவங்களுக்கு சொல்லி தரதை விட அவங்க காலேஜ் லேபில் அவங்களுக்கு அதிகமாக சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, நிறையா டாஸ்க்லாம் கூட வைப்பாங்க. அன்றைக்கும் கீர்த்திக்கு ஒரு நாள் அவங்களோட காலேஜ் லேபில் ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. அது என்னன்னா, ஹியூமன் செல் இருக்கு இல்லையா, அதை அப்சர்வ் பண்ணி அதாவது வந்து ரிசல்ட் எடுக்கணும். அது வந்து எப்படின்னா வந்து மைக்ரோஸ்கோப் இருக்கு இல்லையா, அது கீழே வந்து ஹியூமன் செல் வச்சு அதை அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணி 1 ஹவருக்கு ஒரு வாட்டி 2 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டின்னு அதை ரிப்போர்ட் ரெடி பண்ணி அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். அந்த மாதிரி தான் கீர்த்திக்கு அன்னைக்கு டாஸ்க் கொடுக்குறாங்க அந்த காலேஜில். இந்த டாஸ்க் வந்து கீர்த்திக்கு மட்டும் கிடையாது, கீர்த்தி கூட படிக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் சேர்த்து தான் அவங்க இந்த டாஸ்கே கொடுக்குறாங்க. கீர்த்தியோடு சேர்ந்து எல்லாரும் இந்த டாஸ்க்கை வந்து பண்ணியே ஆகணும். மற்ற ஸ்டூடெண்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க, கீர்த்தி மட்டும் போகல. ஏன் எல்லாரும் கிளம்பி கீர்த்தி மட்டும் போகலன்னா, அந்த டாஸ்க்கு வந்து அவங்க 1 வீக் வந்து டைமும் கொடுக்குறாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்லாம் வந்து 1 வீக் இருக்குல்ல, நம்ம மெதுவாக பண்ணிக்கலான்னு அந்த லேப்லேருந்து வெளியாயிட்டாங்க. கீர்த்தி மட்டும் அன்றைக்கி அந்த லேபை விட்டு போகலை. கீர்த்தியா அந்த லேபை விட்டு போகலன்னா, கீர்த்திக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. அன்றைக்கி வேலையை வந்து அன்றைக்கே முடிச்சிடணுன்ற ஒரு பழக்கம் இருந்தவங்க தான் கீர்த்தி. அதனால் அன்றைக்கி வந்து கொடுத்த அந்த டாஸ்க்கை வந்து இன்றைக்கி முடிச்சிடலான்னு சொல்லி கீர்த்தி மட்டும் அந்த லேப் ரூம்பை விட்டு போகாமல் அவங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா அந்த ஹியூமன் செல் அப்சர்வ் பண்ணுற அந்த டாஸ்க், அதை வந்து கீர்த்தி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த 1 ஹவர் சொன்னேன் இல்லையா, அதுக்கான ரிசல்ட் வந்து அந்த ஹியூமன் செல் வந்து அந்த மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கான ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாவே கீர்த்திக்கு கிடைக்கிது. செகண்ட் டைம் வந்து அந்த 2 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி அப்சர்வ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து கீர்த்திக்கு வந்து சரியாகவே கிடைக்கல. அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதுக்கான ரிசல்ட் வந்து கீர்த்திக்கு வந்து ஒழுங்காகவே வர மாட்டேங்குது. அதனால் கீர்த்தி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் வந்து இந்த டாஸ்க்கை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். செகண்ட் டைம் தான் அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த ரிசல்ட் வந்து சரியாக வர மாட்டுதில்ல, அதனால் வந்து பிரேக் எடுத்துக்கலான்னு சொல்லி அவங்க கீழே சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. கீழே போய் சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கப்புறம் கீர்த்தி திரும்பவும் மேலே அந்த லேப் ரூம் இருக்கு இல்லையா, அங்கே வராங்க. இந்த தடவை கீர்த்தி வரும்போதும் கீர்த்தி தனியாக தான் வராங்க, அவங்க கூட எந்த ஸ்டூடெண்ட்டுமே வரலை. அது ஏன் நான் வந்து 1 வீக் டைம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால மற்ற ஸ்டூடெண்ட்களை வந்து இந்த ரிசல்ட் வேலையை வந்து நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி கீர்த்தி கூட யாரும் வரல. அந்த லேப் ரூமுக்கு வந்து கீர்த்தி மட்டும்தான் தனியாக வந்திருக்காங்க. அப்போ டைம் வந்து ஒரு
12 ஸ்டெட் இருக்குன்னு தான் சொன்னாங்க. அந்த நேரத்தில் வந்து கீர்த்தி மட்டும்தான் அந்த லேப் ரூமுக்கு வந்து அவங்களுக்கான டாஸ்க்குக்கான வேலைகள் எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்ருக்காங்க. அந்த ஹியூமன் செல் எடுத்து அந்த மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு அந்த செகண்ட் டைமுக்கான ரிசல்ட்டை வந்து கீர்த்தி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கீர்த்தி இருக்கிற அந்த லேப் ரூம் கதவை வந்து யாரோ ஓப்பன் பண்ணுற சத்தம் வந்து கீர்த்தி கேட்குது. யாரா இத்தனை மணிக்கு வரான்னு சொல்லி கீர்த்தி வந்து திரும்பி அந்த லேப் ரூம் கதவை பார்க்கும்போது ஒரு கேர்ள் வந்து லேப் கோட்லாம் போட்டு அந்த லேபுக்குள்ளே வர்றதை கீர்த்தி பார்க்குறாங்க. வர்ற அந்த கேர்ளை இதுக்கு முன்னுக்கு கீர்த்தி அந்த காலேஜில் எங்கேயுமே பார்த்ததில்ல. கீர்த்தி கூட படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கீர்த்திக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லை, அவங்க கூட படிக்கிற சீனியருங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் கீர்த்திக்கு ரொம்பவே நல்லா தெரியும். இது வரைக்கும் இந்த கேர்ளை பார்த்ததே இல்லைன்னு கீர்த்தி யோசிக்கும் போது தான் அவங்க இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கிறாங்க. அது என்னென்னா, எல்லா சீனியருங்களையும் வந்து ஞாபகத்தில் வச்சுருக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி மேபி தெரியாத ஒரு சீனியராக இவங்க இருக்கலாம். லேபுக்குள்ளே ஏதோ திங்ஸ் எடுக்க வராங்கன்ட்டு கீர்த்தி அவங்கள பார்த்து ஸ்மெல் பண்ணிவிட்டு அவங்க வேலையை அவங்க திரும்பவும் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் கீர்த்தி வந்து இன்னொரு விஷயத்தையும் அந்த கேர்ள்கிட்ட நோட் பண்ணுறாங்க. அது என்னன்னா, அந்த கேர்ள் போட்டிருக்கிற லேபு கோட் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்பவே அழுக்காக இருந்திருக்கு. எப்படி இருந்திருக்குன்னா வந்து பல நாள் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து துவைக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருந்திருக்கு அந்த கேர்ள் போட்டிருந்த அந்த லேபு கோட்டு. அங்கங்கே மஞ்சியாக கரையாக ரொம்பவே பார்க்குறதுக்கு மோசமாக இருந்திருக்கு. அந்த கேர்ள் நேராக கீர்த்தி பக்கம் தான் வராங்க. வந்து கீர்த்திக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு அந்த கேர்ள் கீர்த்தி கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு கீர்த்தி வந்து ஹியூமன் செல் வந்து மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு அதை அப்சர்வ் பண்ணி அதுக்கான ரிசல்ட் ரெடி பண்ணணும் இல்லையா, அதை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அந்த கேர்ள் திரும்பவும் கீர்த்தி கிட்ட வந்து, நீ என்ன இங்கே நியூ ஸ்டூடெண்ட்டாக, உனக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணான்னு சொல்லி இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கீர்த்தி கிட்ட அந்த கேர்ள் கேட்கும் போது கீர்த்தி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நான் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதாவது ஒரு 3 months இந்த மாதிரி தான் ஆகுதுன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கீர்த்தியும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்படி அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக தான் கீர்த்திக்கு இருக்குது. அவங்க பேசுகிறத வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அது ஒரு மாதிரி பயங்கொடுத்துற மாதிரி தான் கீர்த்திக்கு இருந்திருக்கு. அப்போ கீர்த்தி மனசில் வந்து ஒரு உறுத்தல் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. அது என்னன்னா, அந்த பொண்ணு போட்டிருக்காளே அந்த லேப் கோட்டு வந்து ரொம்பவே அழுக்காக இருந்துச்சுன்னு சொன்னல, அதை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு கீர்த்தி பேசிகிட்டே இருக்கும் போது கேட்டுடுறாங்க. ஏன் உங்கள் லேப் கோட்டு வந்து ரொம்பவே அழுக்காக இருக்குது, துவைக்காத மாதிரி இருக்குன்னு அந்த பொண்ணுக்கிட்ட கீர்த்தி கேட்கும் போது தான் அந்த பொண்ணு அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னா, இது வந்து ரொம்ப நாளாகவே இப்படி தான் இருக்குன்னு அந்த பொண்ணு வந்து கீர்த்தி கிட்ட சொல்லியிருக்கா. இதை கேட்டு கீர்த்தி என்னடா இது இந்த மாதிரி சொல்கிறாங்களேன்னு சொல்லி அப்போவே கீர்த்திக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. அப்போ கீர்த்தி என்ன யோசிக்கிறாங்கன்னா, மேபி இவங்க வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற ஒரு கேர்ளாக இருக்கும், அதனால வந்து இந்த துணி துவைக்கிறதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கலான்னு சொல்லி அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது தான் திரும்பவும் அந்த கேர்ளு கீர்த்தி கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அது என்னன்னா, உனக்கு வந்து பேய் மேலெல்லாம் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு கீர்த்தி கிட்ட அந்த கேர்ள் கேட்டிருக்காங்க. கீர்த்திக்கு ஏற்கனவே இவங்கள பார்த்து ஒரு பயம்தான் இருந்தாலும் இந்த பொண்ணு இப்படி கேட்குறாள், அது இன்னமும் கீர்த்திக்குள்ள ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. அதை வந்து கீர்த்தி அந்த பொண்ணுக்கிட்ட காட்டிக்கவே இல்லை. காட்டிக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பேயா, இந்த காலத்தில் பேயெல்லாம் யார் நம்புவான்னு சொல்லி கீர்த்தி அவங்களுக்கான வேலையை அவங்க பார்த்துட்ருக்காங்க. அப்போ திரும்பவும் இந்த பொண்ணு கீர்த்தி பக்கத்தில் இருக்கிற சேரை வந்து இழுத்து போட்டு அதில் உக்காந்து, இப்போ நீ படிச்சுட்டு இருக்கிற இதே காலேஜ் லேபில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கீர்த்தி கிட்ட அந்த கேர்ள் வந்து கேட்குறா. அதுக்கு கீர்த்தி வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி திரும்பவும் கேட்குறாங்க. அதுக்கு அந்த கேர்ள் வந்து, இப்போ நீ உக்காந்துட்ருக்கிற இதே சேரில் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கேர்ளு நீ பண்ணிகிட்ருக்கிற இதே வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்தா, அதுவும் ஃப்ரைடே நைட்டு. இப்போ வந்து கீர்த்தி வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஹியூமன் செல் வந்து மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு ரிசல்ட் ரெடி பண்ணணும் இல்லையா, அதே வேலையை தான் அந்த கேர்ளும் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு சரியாக தெரில, கீர்த்தி வந்து 1 வருஷம் சொன்னாங்களா 2 வருஷம் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல, இப்போ நான் மறந்துட்டேன். அதில் வந்து 1 வருஷம் 2 வருஷம்னே சொல்கிறேனே. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து நைட்டு வந்து ஃப்ரைடே நைட்டு, இந்த கீர்த்திக்கும் அந்த கேர்ளுக்கும் என்ன வித்தியாசம்னா, கீர்த்தி இப்போ வந்து அந்த லேப் ரூமில் வந்து மைக்ரோஸ்கோப் கீழே ஹியூமன் செல் வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, இந்த நாளும் வந்து ஒரு ஃப்ரைடே தான். அந்த கேர்ளும் இந்த வேலையை வந்து ஃப்ரைடே நைட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுனால ஃப்ரைடே நைட் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல அந்த வேலையை முடிச்சே ஆகணும்னு சொல்லி அந்த கேர்ளு நைட்டு 1:30 மணி வரைக்கும் அந்த லேப்லேயே இருந்து அவங்களுக்கான வேலையை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மைக்ரோஸ்கோப் கீழே ஹியூமன் செல் வச்சு ரிசல்ட் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த ரிப்போர்ட்டுக்கான வேலையை அந்த கேர்ள் பண்ணிகிட்ருக்காங்க. மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து ஃப்ரைடே வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போவாங்க இல்லையா, கிளாஸ் முடிச்சுட்டு ஊருக்கு போகிறவங்க இருப்பாங்க. சில பேர் வந்து ஹாஸ்டல்லே தங்கிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க மறுநாள் இந்த கேர்ளை அந்த ஹாஸ்டலில் எங்கேயுமே பார்க்கல. எல்லா ஸ்டூடெண்ட்டும் என்ன நினச்சாங்கன்னா, இந்த கேர்ள் வந்து ஃப்ரைடே கிளாஸ் முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லி மேபி அந்த கேர்ளை வந்து தேடாமல் அப்படியே விட்டுட்டாங்க. 2 நாள் லீவு முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் கேம்பஸ்க்கு எல்லாம் வரும்போது அந்த லேப் ரூமு வந்து ஒரு மாதிரி வந்து துர்நாத்தம், அதாவது இறந்து போய் கிடைக்கிற அந்த ஒரு வாடை அடிக்கல, அந்த போன நாத்தம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வாடை அடிச்சிருக்கு. என்னடா இது லேப் ரூம்லேருந்து இந்த மாதிரி ஒரு துர்நாத்தம் வருதுன்னு சொல்லி லேப் ரூமை திறந்து பார்க்கும் போது தான் அன்னைக்கு ஃப்ரைடே நைட் அந்த ரூமில் இருந்தாங்க இல்லையா அந்த கேர்ள், அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணிகிட்டு இருந்த அந்த கேர்ள், அவங்க வந்து ரொம்பவே அமானுஷ்யமான முறையில் இறந்து கிடக்குறாங்க. இறந்து போன அந்த கேர்ளோட உடம்புல வந்து ஒரு சின்ன காயம் கூட இல்லை, ரத்தம்னு சொல்லி எதுவுமே வரலை. ரொம்பவே மர்மமாக இறந்து கிடப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இறந்து கிடந்துருக்காங்க. 2 நாள் ஆனதுனால அவங்களோட உடம்புலாம் வந்து ஒரு மாதிரி அழுவி போடுற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க ஸ்கின்லாம் வந்து ஒரு மாதிரி கிழிஞ்சி போய் ரொம்பவே வெள்ளையாக அழுவுற மாதிரி ஒரு தோற்றத்தில் தான் அந்த கேர்ளோட டெட் பாடி இருந்திருக்கு. இப்படி வந்து கீர்த்திக்கிட்ட அந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த லேப் ரூம் கதவு திரும்பவும் ஓப்பன் பண்ணுற சத்தம் கீர்த்திக்கு கேட்குது. திரும்பவும் யாரா லேபுக்குள்ளே வரான்னு சொல்லி கீர்த்தி கதவு பக்கமாக பார்க்கும்போது தான் இந்த தடவை வந்தது கீர்த்தியோட ஃப்ரெண்டு. நேராக வந்தவங்க கீர்த்திக்கிட்ட, மணி வந்து 1:30 ஆகுது, இவ்வளோ நேரம் நீ உள்ளே என்ன பண்ணிகிட்ருக்க, நமக்கு வந்து இன்னும் நிறையாவே கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்குது, வா போகலான்னு அவங்க வந்து கீர்த்தியை கூப்பிடும் போது கீர்த்தி வந்து சடன்னு பார்க்குறாங்க. பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்க இல்லையா அந்த கேர்ளை பார்க்கும் போது அந்த சேர் வந்து காலியாக இருக்குது. அந்த கேர்ளே அங்கே இல்லை. இவ்வளோ நேரம் கீர்த்திக்கிட்ட அந்த இறந்து போன கேர்ளை பற்றி கதை சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க அந்த சேரில் வந்து இல்லை. அதுக்கு பதில் அந்த கேர்ள் போட்டிருந்த அந்த லேப் கோட்டு, அது அழுக்காக இருந்துச்சு இல்லையா, அந்த லேப் கோட்டு மட்டும் அந்த சேரில் ரேப் பண்ண மாதிரி இருந்ததை கீர்த்தி கவனிக்கிறாங்க. என்னடா இது, இவ்வளோ நேரம் இங்கேருந்து நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த கேர்ளை காணோம், அவங்க போட்டிருந்த கோட்டு மட்டும்தான் இருக்குன்னு சடான்னு யோசிச்சுட்டு திரும்பவும் பார்க்கும் போது அந்த கீர்த்தி இவ்வளோ நேரம் அந்த ஹியூமன் செல் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக அந்த மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மைக்ரோஸ்கோப் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி பூ பூத்த மாதிரி ரொம்பவே அழுக்காக இருந்திருக்கு. ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணாமல் ஒரு மைக்ரோஸ்கோப் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு அந்த மைக்ரோஸ்கோப். திரும்பவும் கீர்த்தி அந்த வந்தாங்க இல்லையா அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும் போது என்ன கேட்கும் போதுனா வந்து என்ன கேட்டாங்கன்னா வந்து, நீ உள்ளுக்கு வரும்போது யாராவது இங்கேருந்து வெளியில் போகிறத பார்த்தியா, இல்லை உள்ளுக்கு வேறு யாராவது வந்ததை பார்த்தியான்னு கேட்கும் போது தான் அந்த ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கீர்த்திக்கிட்ட, நான் வரும்போது நீ மட்டுமே தனியாக பேசிகிட்டு இருந்த, யாரோ பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீ பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் இந்த லேபுக்குள்ளேயே வந்தேன்னு சொல்லி அந்த பொண்ணு கீர்த்திக்கிட்ட சொல்கிறாங்க. வந்த கீர்த்தியோட ஃப்ரெண்டு இப்படி சொன்னதுக்கப்புறம் கீர்த்திக்கு ஒன்றுமே புரியல. திரும்பவும் அந்த சேரை பார்க்கும்போது அவங்க பார்த்தாங்க இல்லையா, அந்த ரேப் பண்ணியிருந்த அந்த கேர்ள் போட்டிருந்த அந்த கோட்டும் அந்த சேர் மேலே இல்லை. இப்போ அந்த சேர் வந்து முன்னாடி அந்த அமானுஷ்யமான வந்த அந்த பொண்ணு வந்து இழுத்து போட்டு உக்காரதுக்கு முன்னுக்கு அந்த சேர் எப்படி அழகாக இருந்துச்சோ, ஓரமாக அந்த சேரெல்லாம் இழுத்து போடுறதுக்கு முன்னுக்கு நாக்கள் மேஜியோடு ஒட்டி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த சேர் வந்து இருந்தது. அது மட்டும் இல்லை, அந்த மைக்ரோஸ்கோப்பும் வந்து ரொம்பவே பழசாக இருக்குது, ரொம்பவே அழுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னல, அந்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே க்ளீனாக இதுக்கு முன்னுக்கு கீர்த்தி எப்படி பார்த்தாங்களோ அப்படி இருந்திருக்கு. கீர்த்திக்கு ஒன்றுமே புரியல, என்ன தான் நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல. வந்த தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட கீர்த்தி இதுக்கு முன்னுக்கு அந்த லேபுக்குள்ளே வந்து அந்த அமானுஷ்யமான கேர்ள் சொன்னலையா, அதை பற்றி எதுவுமே அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லலை. கீர்த்தி ஏன் சொல்லலைன்னா, அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் கீர்த்தி யாருக்கிட்டேயுமே சொல்லலைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது ஏன்னா சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க இல்லையா. இந்த மாதிரி அமானுஷ்யமான கதைகளில் சொன்னால் இந்த காலத்தில் யார் இதெல்லாம் நம்புவான்னு சொல்லி நம்மளே வந்து திருப்பி பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ வந்து பொய் சொல்கிற, இல்லைனா வந்து உன்னோட மென்டல் இஷ்யூ வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக
இருக்குன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் கீர்த்தி வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னால இந்த லேப் ரிப்போர்ட்டோட ட்ரெஸ்ஸுனால நீ இந்த மாதிரி சொல்கிறேன்னு சொல்லி கூட மேபி சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இப்போ வரைக்கும் கீர்த்தி இந்த கதையை பற்றி யாருக்கிட்டேயுமே சொல்லலை. இந்த பொண்ணு வந்து ஃப்ரைடே நைட்டு தானே வந்து அந்த லேப் ரூமில் தனியாக இறந்து போனாங்க. இப்போது கீர்த்தி இருக்கிறதோ வந்து ஃப்ரைடே, அதாவது ஆஃப்டர்நூன் 1:30 மணிக்கு தான் கீர்த்தியும் இருக்காங்க. இந்த ஃப்ரைடே நேரம் தான் வந்து அந்த பொண்ணு இறந்து போனது வெள்ளிக்கிழமை. இப்போ கீர்த்தி இருக்கிறதும் வெள்ளிக்கிழமை மத்தியானம் 1:30 மணிக்கு. இந்த மாதிரி ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ஒரு லிங்க் இருக்கிறதுனால அந்த கேர்ள் வந்திருக்கலான்னு சொல்லி கீர்த்தி நினைக்கிறாங்க. இந்த காலேஜில் தான் இப்போ வரைக்கும் கீர்த்தி படிச்சுட்டு இருக்காங்க. இந்த அமானுஷ்யமான வந்த கேர்ளை பற்றி அந்த அளவுக்கு அவங்க போய் திரும்பவும் வந்து இது உண்மையா, இப்படி இறந்து போனாங்களான்னு சொல்லி அவங்க யாருக்கிட்டேயுமே கேட்கலன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன்னா போனதை வந்து திரும்பவும் கூப்பிடுறதுக்கு கீர்த்திக்கு வந்து விருப்பம் இல்லை. இறந்து போனவங்களை பற்றி திரும்பவும் போய் விசாரித்தா போனது திரும்பவும் கீர்த்திக்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க அதை பற்றி எதையுமே விசாரிக்கல, அதை அப்படியே விட்டாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் கீர்த்தி அந்த காலேஜில் தான் படிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் தச்சுட்லாம் அவங்களுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த ஒரு அமானுஷ்யமான கதையுமே அந்த காலேஜில் இப்போ வரைக்கும் நடக்கலை. ரொம்பவே நல்லாவே படிச்சுட்டு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த கீர்த்தி மாதிரியே உங்கள் வாழ்க்கையிலே அமானுஷ்யமான கதையில் ஏதாவது நடந்திருக்கா? அதை நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இந்த இன்ஸ்டா மூலயமா வந்து என்கிட்ட தாராளமாக சொல்லலாம். கதை நல்லா இருந்தால் அதையும் வீடியோவாக நான் உங்களுக்கு போடுவேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும்